வெல்கம் டு விதைகள் ஸ்டடி சென்டர். இன்னைக்கு நம்ம சீரீஸ் ஆஃப் மெயின்ஸ் கொஸ்டின் அண்ட் ஆன்சர் டிஸ்கஷன்ல இருக்கோம். இது வந்து ப்ரீவியஸ் இயர் குரூப் 2 மெயின்ஸ் ஒரு ரியல் ஆன்சர் ஷீட்டு. இவங்க வந்து சர்வீஸ் வாங்கின கேண்டிடேட். அவங்க வந்து தமிழ் மீடியம்ல எழுதியிருக்காங்க. ஸோ அந்த கேண்டிடேட்டோட பேப்பர் தான் நம்ம இப்போ பார்க்க போறோம். ஓவர்வியூ பார்க்க போறோம். எப்படி அவங்க பண்ணியிருக்காங்க, எப்படி அவங்க சர்வீஸ் வாங்கினாங்க, அதே மாதிரி நாம எப்படி பண்ணணும், என்னென்ன மிஸ்டேக்ஸ் எல்லாம் அவாய்ட் பண்ணா இன்னும் நிறைய மார்க்ஸ் நம்மளால ஃபெச் பண்ண முடியும் அப்படின்னு பார்க்க போறோம். ஸோ இந்த கேண்டிடேட் பொறுத்த வரைக்கும் சர்வீஸ் கேண்டிடேட், ஓகேங்களா? ஸோ இப்போ நமக்கு எப்படி இருக்கும்னா, இப்போ 6 மார்க், 12 மார்க், 15 மார்க் அந்த மாதிரி குரூப் 2 இருந்துச்சு. இப்போ அதாவது ப்ரெசன்ட் குரூப் 2 25th நடந்த குரூப் 2ல ஒன்லி 10 மார்க்ஸ் அண்ட் 15 மார்க்ஸ் தான் இருக்கு. ஸோ டோட்டல் மார்க்ஸ் வந்து 300 மார்க்ஸ். இங்கே வந்து 15 6 மார்க் இருந்தது லாஸ்ட் டைம். ஸோ பார்த்தீங்கன்னா இவங்களோட ஸ்கோர், ஓவரால் ஸ்கோர் என்ன வாங்கியிருக்காங்கன்னா, ஃபர்ஸ்ட் எவாலுவேட்டர் 141, செகண்ட் எவாலுவேட்டர் 169.5. ஸோ ஆவரேஜ் எடுத்தீங்கன்னா 155.25. ஸோ டிஎன்பிஎஸ்சியில் எப்பவுமே 2 எவாலுவேஷன் பண்ணுவாங்க. அது ரெண்டுத்தினுடைய மார்க்ஸையும் ஆவரேஜ் எடுத்து அதுதான் நம்மளோட ஸ்கோர் கார்டு கொடுப்பாங்க. அதுதான் நம்மளோட ரேங்க் லிஸ்ட்க்கு கொடுப்பாங்க. அந்த ரேங்க் லிஸ்ட் பேஸ் பண்ணி தான் நமக்கு கவுன்சிலிங் வரும். ஸோ இவங்க வாங்கின மார்க் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 155.25. இவங்க வந்து சர்வீஸ் வாங்கியிருக்காங்க. ஸோ இப்போ ஒரு கொஸ்டின் வைஸாக பார்க்கலாம். தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும் இல்லாமல் இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ்க்குமே இது கொஞ்சம் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ஒரு ஐ ஓப்பனராக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ முதல் கொஸ்டின் பார்க்கலாம். COVID-19, அதாவது COVID-19 சுற்றுச்சூழலில் ஏற்பட்ட இம்பேக்ட் எல்லாம் என்ன அப்படின்றதான் முதல் கேள்வி. இந்த கேள்விக்கு பார்த்தீங்கன்னா நிறைய கேண்டிடேட்ஸ் வந்து 2-3 ஆஸ்பெக்ட்ஸ் எல்லாம் டச் பண்ணியிருப்பாங்க. பட் நம்ம கேண்டிடேட் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஒரே ஒரு ஆஸ்பெக்ட் டச் பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்களுக்கு மார்க் குறைஞ்சிருக்கு. பட் இவங்களோட ஓவராலா சொல்லும்போது உங்க பேப்பர் வந்து ஃபுல்லா நீங்க பார்க்கும்போது நான் காமிக்கிறேன். இவங்களோட ப்ரெசன்டேஷன் ரொம்ப நல்லா இருக்கும். கொஞ்சம் அவங்க அந்த ரெப்போ மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. ஒரு சில கேண்டிடேட் வந்து 6 மார்க் நல்ல கண்டஸ்டடா எழுதுவாங்க. ஆனா பின்னாடி போக போக 12 மார்க் 15 மார்க்லாம் வந்து ரொம்ப ஸ்பேஸ் விட்டு எழுதுவாங்க. அவங்க ரொம்ப எனர்ஜி லெவல் ட்ராப் ஆயிருது அப்படின்றது நமக்கு தெரியும். ஆனா இந்த கேண்டிடேட் பொறுத்த வரைக்கும் ஓரளவு மெயின்டைன் பண்ணியிருக்காங்க கடைசி வரைக்கும். இது கூட ஒன் ஆஃப் த சர்வீஸ் வாங்குறதுக்கான ஒரு முக்கியமான ஃபேக்டரா இருக்கும். ஸோ நம்மளோட எனர்ஜியை வந்து த்ரூ அவுட் 3 hours, த்ரூ அவுட் ஆல் கொஸ்டின்ஸ் அது எல்லாமே மெயின்டைன் பண்ணும்போது நமக்கு ஓவரால் ஸ்கோர் வந்து அதிகமாகுது. ஸோ எனர்ஜியை 3 hours அப்படின்னு மெயின்டைன் பண்ணோம் அப்படின்னா இது ரொம்ப பெரிய விஷயம் அப்படின்லாம் கிடையாது. நம்ம ப்ராக்டிஸ் பண்ணா போதும். தேவையான அளவு மார்க் டெஸ்ட் எழுதி பார்த்தீங்கன்னாவே போதும். உங்களுக்கு வந்து 3 hours ஃபுல்லாவும் எல்லா கொஸ்டின் 6 மார்க், 12 மார்க், 15 மார்க், இப்ப இருக்கிற பேட்டர்ன் படி பார்த்தீங்கன்னா 10 மார்க், 15 மார்க், இது எல்லாத்தையும் ஒரே மாதிரி கண்டென்ஸ்டா கரெக்டான கண்டென்ட்டோட கொடுக்க முடியும். ஸோ இவங்க வந்து ஓவராலா இவங்களோட ப்ரெசன்டேஷன் நல்லா இருந்தது. இவங்க வந்து ஃபர்ஸ்ட் எப்படி ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்களோ கடைசி வரைக்குமே அப்படியே முடிச்சிருக்காங்க. உங்க பேப்பர் பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும். ஆனா ஒரு சில இன்ஃபரன்ஸ் நம்ம இதுல இருந்து எடுத்துக்கணும். கண்டிப்பா ஒரு கேண்டிடேட்டும் வந்து என்னென்ன தப்பு பண்ணியிருக்காங்க அது நம்ம வந்து கரெக்ட் பண்ணும்போது மட்டும்தான் நெக்ஸ்ட் இயர் நம்ம சர்வீஸ் வாங்க முடியும். ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா இவங்க வந்து ஒரு ஆஸ்பெக்ட் மட்டும் எழுதியிருக்காங்க இந்த கொஸ்டின்ல, இன்னொரு ஆஸ்பெக்ட் எழுதல. ஸோ அதனால இவங்களுக்கு மார்க் ரொம்ப கம்மியா இருக்கு. ஸோ ஒரு ஐடியல் மார்க் எப்படி இருக்கும், அதாவது எவ்வளவு மார்க் வந்து நம்ம வாங்கினா இல்ல டாப்பர்ஸ் எல்லாம் எவ்வளவு வாங்கியிருக்காங்க அப்படின்னா, ஆவரேஜ் ஸ்கோர் டாப்பர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 191.75 ரிட்டன் டெஸ்ட்ல ஃபர்ஸ்ட் ரேங்க் லிஸ்ட்ல இருக்கிற சிஎம்எல் டவுன்லோட் பண்ணி பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 192 தான் வந்து டாப்பரோட டோட்டல் ஸ்கோர் அபவ் 300க்காக. ஸோ இவங்க பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 64% மார்க் ஸ்கோர் பண்ணியிருக்காங்க. ஸோ ஒரு 6 மார்க் கொஸ்டின் அப்படின்றது ஆவரேஜா எல்லா கொஸ்டின்லையும் 4 மார்க் வாங்கினீங்கன்னா யூ கேன் ரீச் டாப் லெவல் அப்படின்னு வாங்கலாம். ஸோ இந்த கேண்டிடேட் பார்த்தீங்கன்னா சில இடங்கள்ல வாங்கியிருக்காங்க. அதுக்கு மேல ஆவரேஜ் அபவ் த ஆவரேஜ் மார்க்ஸும் வாங்கியிருக்காங்க, பிலோ த ஆவரேஜ் மார்க்கும் வாங்கியிருக்காங்க. பட் உங்க ஓவரால் பர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நல்லா இருக்கு. ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ 2வது கேள்வி இதுல வந்து இது வந்து ஒரு டெக்னிக்கல் கொஸ்டின், என்விரான்மெண்ட் கொஸ்டின். இங்க பார்த்தீங்கன்னா நம்ம எக்ஸாம்பிள்ஸ் வந்து லாஸ்ட்ல எழுதலவங்க இந்த இடத்துல எழுதல. அதுவும் இல்லாம சில டெஃபினிஷன்ஸ் எல்லாம் அப்படியே நீங்க கொடுக்கணும், சில கீ டேர்ம்ஸ் எல்லாம் அப்படியே கொடுக்கணும். இது மிஸ் ஆயிருக்கு. ஸோ தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் என்ன பண்ணுங்கன்னா தமிழ் படுத்தும் போது கீ டேர்ம்ஸையும் சரியான முறை தமிழ் படுத்துறதுக்கு ட்ரை பண்ணுங்க. இது வந்து 0 and 3.5 மார்க்ஸ் வாங்கியிருக்காங்க இந்த கொஸ்டின்.
தேர்ட் கொஸ்டின் பார்க்கலாம். இது ஒரு நல்ல கொஸ்டின். மின்சாரத்துறையில சவால்கள். இது நம்ம டிஸ்காம் யோஜனா இதெல்லாம் நம்ம அடிக்கடி நம்ம பேப்பர்ல பார்த்துக்கிட்டே இருக்கோம். அதுவும் இல்லாம மின்சாரத்துறை வந்து நல்லா இயங்குச்சுன்னா அந்த நாடோட பொருளாதாரம் செழித்து வழங்கும். ஸோ ஒரு டிமாண்டிங்கான ஒரு செக்டார். ஸோ இதுல இருக்கிற பிரச்சனைகள்லாம் என்ன அப்படின்னு எழுதியிருக்காங்க. இவங்க ஒரு 3 பிரச்சனைகள் ஹைலைட் பண்ணி எழுதியிருக்காங்க. உள்கட்டமைப்பு சவால், நிதி குறைவு, டிஸ்காம் உதவி இதெல்லாம் எழுதியிருக்காங்க. பிரச்சனைகளும் மட்டும் இல்லாம என்ன உதவிகள் கிடைக்கும்னு எழுதியிருக்காங்க. ஒரு நல்ல ஆன்சர் அது 3 and 2 அப்படின்னு எவாலுவேட்டர்ஸ் கொடுத்துருக்காங்க. பட் நெக்ஸ்ட் கொஸ்டின் பாத்தீங்கன்னா என்ன ஆயிடுச்சுன்னா, இவங்க வந்து எந்தெந்த இடங்கள்ல கடற்பகுதிகள் வந்து கடல் மட்ட உயர்வுனால பாதிக்கப்படுது அப்படின்ற கேள்விக்கு இவங்க என்ன பண்ணிருக்காங்கன்னா, ஹிமாலயாஸ்ல இருந்து எல்லாமே எழுதியிருக்காங்க. அதாவது கடல் சார்ந்த பகுதிகள், நம்மளுடைய கோஸ்டல் ரீஜன், கடற்கரை பகுதிகள், ஐலாண்ட்ஸ் இத பத்தி அவங்க எழுதியிருக்கணும். கடற்கரை பகுதிகள் இருக்க முக்கிய நகரங்கள் மும்பை, சென்னை அந்த மாதிரி, சுந்தர்பன் டெல்டா பகுதிகள், அதே மாதிரி ஐலாண்டு பகுதிகள், அந்தமான் நிக்கோபார், லக்ஷதீப் இதெல்லாம் தான் முதல்ல வந்து பாதிப்பை சந்திக்கிற இடம். ஆனா இவங்க கொஞ்சம் அவுட் ஆஃப் ஃபோக்கஸ் போனனால ஃபர்ஸ்ட் எவாலுவேட்டர் கரெக்டா கண்டுபிடிச்சு 0 மார்க்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அவுட் ஆஃப் கண்டெக்ஸ்ட் தயவு செஞ்சு போயிடாதீங்க. என்ன கேள்வி கேட்டிருக்காங்க அப்படின்றது. ஏன்னா இந்த கேள்விக்கு பதில் எல்லாருக்குமே தெரியும். நார்மலான டிஎன்பிஎஸ்சி ஆஸ்பிரண்ட்ஸ் எல்லாருமே பேப்பர் படிப்போம். எல்லாருமே தே வில் டெஃபினெட்லி அவேர் ஆஃப் இட். ஆனா இது கேள்வியை சரியா வாசிக்காதனாலதான். கேள்வியை ஒரு முறைக்கு 2 முறை திருப்பி திருப்பி வாசிச்சு பாத்தீங்கன்னா அதுவே பாதி சரியான விடைக்கான ஒரு வழியா இருக்கும். அதுக்கப்புறம் நீங்க நிறைய மார்க் வாங்குறதுன்றது ஈஸி. அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் த கொஸ்டின் தான் ரொம்ப முக்கியம். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாத்தீங்கன்னா 5 and 4 வாங்கியிருக்காங்க. அதாவது FAO, WHO, யூனிசெஃப் பத்தின கொஸ்டின். அதை நல்லாவே யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ 5 and 4 கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாத்தீங்கன்னா மரபணு மாற்றப்பட்ட நுண்ணுயிர்கள். இது உங்களோட ஸ்கோர் என்ன வாங்கியிருக்காங்கன்னா 3 and 3.5 வாங்கியிருக்காங்க. ஸோ என்னென்ன ரிஸ்க் இருக்கு அப்படின்னு கேட்டிருக்காங்க. இவங்க சில ரிஸ்கை வந்து லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்காங்க. பட் இன்னும் கொஞ்சம் கண்டஸ்டடா எழுதியிருக்கலாம். இன்னும் கொஞ்சம் எழுதியிருந்தாங்கன்னா போன கொஸ்டின் மாதிரியே 5-4 உங்களுக்கு கிடைச்சிருக்கும். நெக்ஸ்ட் கொஸ்டின் சயின்ஸ் கொஸ்டின் பொறுத்த வரைக்கும் டு த கோர் ஃபோக்கஸ் என்ன கொஸ்டின் என்ன இருக்கோ அதை மட்டும் எழுதணும். மற்ற ஹியூமனிட்டிஸ் சப்ஜெக்ட் எல்லாம் பார்க்கும்போது, சோஷியல் சயின்ஸ் சப்ஜெக்ட் எல்லாம் பார்க்கும்போது நீங்க ஓவராலா கூட எழுதலாம், ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் எழுதலாம். பட் சயின்ஸ் அப்படின்றது வாட் இஸ் வாட்டர் தான். அங்க கரெக்டான எழுதுனா கரெக்டான மார்க் கிடைக்கும். தப்பா எழுதினாவோ இல்ல பெரிஃபரல் ஆன்சர்ஸ் எழுதினாவோ நமக்கு கம்மியான மார்க் தான் கிடைக்கும். தப்பா எழுதுனா அடிச்சு விட்டுட்டு போயிடுவாங்க. ஸோ அடுத்ததும் சயின்ஸ் கொஸ்டின் தான். இதுக்கும் நல்லா பண்ணியிருக்காங்க 3-4. ஃபர்ஸ்ட் பார்ட் வந்து சயின்ஸ் கொஸ்டின் பயோ ஜெட் ஃபியூயல் பத்தி எழுதியிருக்காங்க. செகண்ட் பார்ட் வந்து இவிஎம் பத்தி எழுதியிருக்காங்க. பட் மின்னணு வாக்களிக்கும் இயந்திரம் பத்தி இன்னும் நிறைய நம்ம ஃபேக்ட்ஸ் நம்ம எப்போ அதை இன்ட்ரடியூஸ் பண்ணோம், அதனால என்னென்ன பிளஸ், அதுல என்னென்ன கான்ட்ரவர்சிஸ் இருக்கு, இப்படி அவங்க கொண்டு போயிருந்தாங்கன்னா இன்னும் இது பெட்டரான ஆன்சரா இருந்திருக்கும். இங்க பாத்தீங்கன்னா அவங்க நிறைய இடங்கள்ல இங்கிலீஷும் யூஸ் பண்ணிருக்காங்க. பாப் ஃபேம் அந்த மாதிரியான இங்கிலீஷ் வார்த்தையும் யூஸ் பண்ணிருக்காங்க. ஸோ இது எழுதுறது தவறு இல்லை அப்படின்றது நமக்கு இருந்து கிடைச்சது. பட் என்னோட அட்வைஸ் என்ன, நம்ம தமிழ் மீடியம்ல எழுதுற கேண்டிடேட்ஸ்க்கு அப்படின்னா முடிஞ்ச வரைக்கும் எல்லாத்தையும் தமிழ் படுத்துங்க. தமிழ் படுத்த முடியாது அப்படின்னா அது ஆங்கிலத்துல எழுதலாம். அடுத்தது 5 and 4 மார்க்ஸ் இது கொடுத்துருக்காங்க. இது வந்து கல்பாக்கம் அணுமின் நிலையம் கேள்வியும், மிஷன் சக்தி பத்தின கேள்வியும், இன்னும் எப்போ இதெல்லாம் இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க, எந்த டிபார்ட்மெண்ட் இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க, இன்னும் கொஞ்சம் முழுமையான ஆன்சர்ஸ் இவங்க கொடுத்துருக்கலாம். ஆனாலும் நல்ல ஸ்கோர் அவங்களுக்கு வந்திருக்கு. நெக்ஸ்ட் பார்த்தோம்னா நமக்கு இந்த கொஸ்டின் பொறுத்த வரைக்கும் தேஷ் போர்ட்டல் பத்தி கேட்டிருக்காங்க. இது ஒரு ஸ்கில் அப்கிரேடேஷன் சம்பந்தமான போர்ட்டல். இது அவங்க வந்து கொஞ்சம் அவுட் ஆஃப் கண்டெஸ்ட்ல ஜென்ரலான ஆன்சரா எழுதிட்டாங்க. எந்த போர்ட்டல் கேட்டாலும் இதுதான் அதோட அவுட்புட் அப்படின்ற மாதிரியான ஒரு ஜென்ரலான ஸ்ட்ரக்சர் ஆன்சர் எழுதிட்டாங்க. ஆக்சுவலி இது வந்து ஸ்கில் டெவலப்மெண்ட், அதை பத்தி அவங்க கொஞ்சம் எழுதியிருக்கலாம். ஓகே, ஸ்கில் வேலை வாய்ப்பு, டிஜிட்டல் பொருளாதாரம், இது வந்து ஜென்ரலா எல்லா போர்ட்டலுக்குமான ஒரு ஃப்ரேம் ஒர்க் ஆஃப் ஆன்சர் இதை வச்சு சமாளிச்சிருக்காங்க. 2-2 அதனால கம்மியான மார்க் வாங்கியிருக்காங்க. ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா, ஏன்னா நம்ம எக்ஸாம் ஹாலில் இருக்கும்போது கேட்ட எல்லா கேள்விக்கும் சரியான அதுதான் அப்படின்னு ஃபோக்கஸான ஒரு ஆன்சர் நமக்கு கிடைக்காது. நம்ம இதை எங்கேயாவது படிச்சிருப்போம், சில மற்றதை பத்தி படிச்சிருப்போம், இதை பத்தி படிச்சிருக்க மாட்டோம். இதை வச்சு ரிலேட்டடா தான் நம்மளால எழுத முடியும். ஸோ அப்படி பார்த்தா இந்த கேண்டிடேட் கொஞ்சம் நல்லாவே சமாளிச்சிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா எல்லாருக்கும் எல்லா கேள்வியும் அந்த எக்ஸாம் டென்ஷன்ல பதட்டத்துல எழுத முடியாது. அந்த பாயிண்ட் நம்ம எல்லாரும் அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும். ஆனாலும் நம்ம அந்த பதட்டத்தை குறைச்சு நம்ம எல்லா படிச்சது எல்லாத்தையும் ரீகால் பண்ணணும் அப்படின்னா நம்ம நிறைய ப்ராக்டிஸ் பண்ணணும். ஸோ
அடுத்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா டிஸ்கஸ் இன் டீடைல் டிஜிட்டல் டிரான்ஸ்ஃபர்மேஷன். அக்ரி செக்டாரில் டிஜிட்டல் டிரான்ஸ்ஃபர்மேஷன். இவங்க வந்து ஈனாம் பற்றிலாம் கொஞ்சம் எழுதியிருக்கலாம். பட் இவங்களும் நிறைய டிஃப்ரெண்டான பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. பசுமை, பண்ணை, குட்டை அந்த மாதிரியான இன்ட்ரெஸ்டிங்கான பாயிண்ட்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபார் ஸோ குட். நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாம். 13வது கேள்வி. ஆதி திராவிட பழங்குடி சமுதாய முன்னேற்றத்துக்காக என்னென்ன நடவடிக்கைகள்லாம் நம்ம எடுத்திருக்கோம் அப்படின்ற கேள்வி. இதுவும் ஒரு நல்ல பதில அவங்க எழுதியிருக்காங்க. பழங்குடியினர் ஆணையம் பத்தி எழுதியிருக்காங்க. அவங்களோட மேம்பாட்டு கழகம், வீட்டு வசதிகள், கல்வி உதவி நிதி இதெல்லாமே எழுதியிருக்காங்க. எல்லாமே டச் பண்ணியிருக்காங்க. ரிசர்வேஷன் பத்தியும் கொஞ்சம் டச் பண்ணியிருந்திருக்கலாம். வேலை வாய்ப்பு உருவாக்கம் அப்படின்னு மட்டும் எழுதியிருக்காங்க. வேலை வாய்ப்புலையும் கல்வியிலையும் அவங்களுக்கு இடஒதுக்கீடுகள் இருக்கு அப்படின்ற பாயிண்ட்டையும் நம்ம சொல்லியிருக்கலாம். இது யாருக்கும் தெரியாத பாயிண்ட் கிடையாது. பட் அந்த நேரத்துல ஸ்ட்ரைக் ஆகணும். ஸோ எக்ஸ்ட்ரா ஒரு பாயிண்ட்னா எக்ஸ்ட்ரா ஒரு 0.5 மார்க்ஸ், எக்ஸ்ட்ரா ஒரு ரேங்க் இம்ப்ரூவ் ஆகும், எக்ஸ்ட்ரா ஒரு நல்ல டிபார்ட்மெண்ட் நம்ம பிடிச்ச டிபார்ட்மெண்ட் கிடைக்கும், அவ்வளோதான். ஸோ இல்லைன்னா வி ஹவ் டு வெயிட் ஃபார் another 2 years. நான் முதல்ல சொல்ற மாதிரி இன்னொரு 2 வருஷம் வெயிட் பண்ணி தான் அடுத்த மெயின்ஸ் நம்ம எழுதுற மாதிரி இருக்கும். ஏன்னா இப்போ ஓரளவு அந்த இன்டர்வல் கம்மியா இருக்கு. 2023 இவங்க எழுதுனாங்க. இப்போ 2025 ஒரு மெயின்ஸ் வந்துருக்கு. ஸோ இன்டர்வல் கம்மியானாலுமே கிட்டத்தட்ட 2 வருஷம் ஆயிடுது. ஸோ கிடைச்ச வாய்ப்பை நல்லா பயன்படுத்திக்கோங்க. மெயின்ஸ் எழுதுற கேண்டிடேட் மெயின்ஸ் எழுத போறோம் அப்படின்னு நினைச்சிட்டு பிலிம்ஸ் படிக்கிறதுல இருந்து படிங்க. அப்பதான் நம்மளால மெயின்ஸ் நல்லா பண்ண முடியும். அதே மாதிரி 14வது கேள்வி. ஊழலுக்கு எதிராக என்னென்ன ஸ்ட்ரக்சர்ஸ் எல்லாம் எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காங்க, என்னென்ன லெஜிஸ்லேட்டிவ் மெஷர்ஸ் பண்ணியிருக்காங்கன்னு கேட்டிருக்காங்க. இவங்க பாயிண்டா எழுதியிருக்காங்களே தவிர 2 பார்ட்டு அட்ரஸ் பண்ணியிருந்தாங்கன்னா, ஏன்னா நிறைய கேண்டிடேட் என்ன பண்ணியிருக்காங்க, லெஜிஸ்லேட்டிவ் மெஷர்ஸ் தனியாக எழுதியிருக்காங்க, என்னென்ன ஸ்ட்ரக்சர் அப்படின்றத தனியாக எழுதியிருக்காங்க. இவங்க வந்து ஜென்ரலா அப்படியே எடுத்துட்டு எழுதிட்டாங்க. ஸோ கம்மி மார்க்ஸ் தான் இவங்களுக்கு இந்த கொஸ்டின்ல கிடைச்சிருக்கு. 1 and 2. ஃபர்ஸ்ட் எவல்யூட்டர் 1, செகண்ட் எவல்யூட்டர் வந்து செகண்ட் 2 மார்க் கொடுத்துருக்காங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா COVID-19 சமாளிக்கிறதுல நம்மளுடைய 2 கவர்மெண்ட்ஸோட பங்களிப்பு எப்படி இருந்தது. அதாவது 2 கவர்மெண்ட் நம்ம சென்டர் ஸ்டேட் ரிலேஷன்ஷிப் தான் கேட்குறாங்க. அதுதான் கோஆபரேட்டிவ் ஃபெடரலிசம்னு கேட்குறாங்க. ஸோ இந்த கொஸ்டின் நல்லா எழுதியிருக்காங்க. பட் பேரிடர் மேலாண்மை விளைவுகள் இதெல்லாம் கொஞ்சம் அவுட் ஆஃப் ஃபோக்கஸ் மாதிரி தான் இருக்கு. பட் எழுதியிருக்காங்க இந்த கேண்டிடேட். மார்க்ஸும் அவங்களுக்கு அதுக்கு தகுந்த மாதிரி இருந்திருக்கு. அடுத்த கேள்வி பார்த்தீங்கன்னா 17வது கேள்வி. குடும்ப வன்முறை பத்தின கேள்வி. இதுல சமூகவியல் கோட்பாடு என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. பட் நம்ம கேண்டிடேட் என்ன எழுதியிருக்காங்கன்னா அது என்னென்ன விளைவுகள், குடும்ப வன்முறையினால என்ன விளைவு, அரசின் திட்டம் என்ன அப்படின்னு ஒரு போட்டிருக்காங்க. அதாவது இவங்க கேட்ட கேள்வி என்னன்னா சமூக காரணிகள் தான். அந்த பெண் கல்வி இல்ல, பெண் சுதந்திரம் இல்ல, ஆண் ஆதிக்க சமூகம் இது மாதிரி நிறைய எழுதியிருக்கலாம் அவங்க. அதுதான் கேள்விக்கான சரியான பதில். ஸோ இப்ப பாத்தீங்கன்னா 3, 1.5 அப்படின்னு தான் போட்டிருக்காங்க. நம்ம இன்னும் கொஸ்டின் நல்லா தெளிவா படிக்கணும். பதட்டமா இருந்தாலுமே அந்த ஏரியாவில் இருக்கிற கொஸ்டினை கரெக்டா படிச்சுட்டு ஃபோக்கஸ் பண்ணி அதுக்கான பதில் எழுதினோம்னா நிறைய மார்க்ஸ் நம்ம ஸ்கோர் பண்ணலாம். அடுத்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா இது கம்ப்யூட்டர் டெக்னாலஜிக்கலான ஒரு கொஸ்டின். அகெயின் நம்ம சயின்ஸ் கொஸ்டின் எழுதும் போதும் என்விரான்மெண்ட் கொஸ்டின் எழுதும் போது டெக்னிக்கல் டேர்ம்ஸ் எல்லாம் தேவையான இடத்துல போட்டு எழுதணும். இதுக்கு இது ஒரு ஜென்ரலான ஆன்சர், அதனால 1 மார்க் கொடுத்துருக்காங்க. 2 பேருமே 1 மார்க் கொடுத்துருக்காங்க. ஸோ இது வரைக்கும் 18 கேள்விகள் இருக்கு. அதுல வந்து 15 6 மார்க் கேள்விகள் எழுதியிருக்காங்க. இப்ப பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், நான் சொன்ன மாதிரி முதல்ல இருந்து கடைசி வரைக்கும் ஒரே மாதிரியான ப்ரெசன்டேஷன் அவங்க கொடுத்துருக்காங்க. அலைன்மெண்ட்ஸும் சரி, இல்ல கண்டென்ட் கொடுக்கறதும் சரி, அங்கங்க கொஸ்டினை வந்து தப்பா புரிஞ்சுக்கிட்டு எழுதியிருக்காங்களே தவிர அவங்களோட எனர்ஜி லெவல் இங்க வரைக்கும் ட்ராப் ஆகவே இல்லை. ஓகே, இது கடைசி கொஸ்டின் வரைக்கும் அப்படிதான் இருக்கு. அடுத்து பாத்தீங்கன்னா 12 மார்க் கேள்வி. இந்த கேள்வி நல்லா எழுதியிருக்காங்க. இந்த கேள்வியில 3 பார்ட் இருக்கு. எப்பவுமே பார்ட் கொஸ்டின் நம்ம சூஸ் பண்ணி எழுதும்போது கொஞ்சம் ஸ்கோர் நமக்கு கிடைக்கும், அதுல டவுட் இல்லை. கொஞ்சம் அது நல்லா எழுதணும். இவங்க நல்லா எழுதியிருக்காங்க. இந்த கேண்டிடேட் 3 பார்ட்டையுமே நல்லா அட்ரஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ஸ்கோரும் பார்த்தீங்கன்னா 12-9 அப்படின்றது பெஸ்ட் ஸ்கோர். நம்ம முதல்ல 64% டாப்பர்னு பார்த்தோம் இல்லைங்களா. ஸோ 12க்கு வந்து ஆல்மோஸ்ட் 7 to 8 மார்க்ஸ் எடுத்தாவே ஆவரேஜ் டாப்பர் தான். ஸோ இவங்க அதையும் தாண்டி இருக்காங்க. ஸோ அபவ் ஆவரேஜ் ஸ்கோர். இந்த மாதிரி நம்ம இதை வந்து நம்ம முன்னுதாரணமா எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நம்ம கொண்டு வரணும் நம்ம பேப்பர்ல அப்படின்னு எடுத்துக்கலாம். அதே மாதிரி நெக்ஸ்ட் கொஸ்டின் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அவுட் ஆஃப் ஃபோக்கஸ்ல தான் போயிருக்காங்க கேண்டிடேட். அதாவது டிஸ்கஸ் த பிரின்சிபிள்ஸ் ஆஃப் பட்ஜெட்டிங். அதாவது வரவு செலவு திட்டம் இருக்குங்களா,
வரவு செலவு திட்டத்தினுடைய கொள்கைகள் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதுக்கு வந்து நோக்கம் என்ன, செயல்பாடு என்ன, பட்ஜெட் எப்படி தாக்கல் பண்றோம், இது மாதிரியான ஜென்ரலா வாட் இஸ் பட்ஜெட் அப்படின்னு கேள்வி கேட்டா எப்படி நம்ம எழுதுவோம் அந்த மாதிரி எழுதியிருக்காங்க. அதனால எவால்வேட்டர்ஸ் கொஞ்சம் மார்க் ஒரு எவால்வேட்டர் குறைச்சிருக்காங்க. அதாவது 4 மார்க் ஒருத்தவங்க போட்டிருக்காங்க, 9 மார்க் ஒருத்தவங்க போட்டிருக்காங்க. ஆவரேஜ் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஆவரேஜ் ஸ்கோர் குறையும் இல்லைங்களா? ஸோ இதுல டிஃபரன்ஸே 5 மார்க். அப்ப என்ன ஆகுனா கிட்டத்தட்ட 6.5 அவ்வளவுதான் வரும் நமக்கு. கொஞ்சம் இது வந்து அந்த பிரின்சிபல்ஸ் எல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணி எழுதியிருந்தாங்கன்னா 2 பேருமே 9 கொடுத்திருந்தாங்கன்னா 9 மார்க்ஸ் ஆவரேஜ் இருந்திருக்கும். இவங்க சர்வீஸ் எங்கேயோ போயிருந்திருக்கும். வேற ஏதாவது நல்ல டிபார்ட்மெண்ட் இல்ல உங்களுக்கு பிடிச்ச டிபார்ட்மெண்ட் எடுத்திருக்கலாம். மேபி இது உங்களுக்கு பிடிச்சி எடுத்திருக்காங்களா என்னன்னு தெரியல. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா 21st கொஸ்டின். இதுவும் வந்து ஒரு மிக்சடான மார்க் தான் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் எவாலுவேட்டர் 5 மார்க் கொடுத்துருக்காங்க. செகண்ட் எவாலுவேட்டர் 10 மார்க் கொடுத்துருக்காங்க. ரொம்ப ஜெனரஸான எவாலுவேட்டர் போல இருக்கு. ஸோ இவங்க பாத்தீங்கன்னா இன்கிரெடிபிள் இந்தியா, பிரதான் மந்திரியோட உஜ்வாலா திட்டம், அதே மாதிரி நம்ம இந்தியா எப்படி 5 பில்லியன் பொருளாதாரத்தை அடையும் அப்படின்ற கேள்விக்கு பதில் சொல்லியிருக்காங்க. முதல் வரி இருந்து கடைசி வரி வரைக்கும் எழுதியிருக்காங்க. இதான் சொல்லுவோம், முதல்லயோ கடைசிலயோ வரி விட்டு எழுதாதீங்க, ரொம்ப கேப் இருக்கிற மாதிரி எழுதாதீங்க, ஓரளவு ஃபில்அப் பண்ணி எழுதுங்க. அப்பதான் நமக்கு வந்து பேப்பர் பார்க்கறதுக்கு ப்ரெசன்டபிளா இருக்கும், ப்ரெசன்டபிளாவும் இருக்கும். ஸோ இவங்க அதை நல்லா மேனேஜ் பண்ணியிருக்காங்க த்ரூ அவுட் த பேப்பர். ஒரு கொஸ்டின் மட்டும் கிடையாதுங்க, கடைசி வரைக்கும் மேனேஜ் பண்ணியிருக்காங்க. அடுத்த கொஸ்டின் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்து கோயில்கள் மீதான மாநில அரசுடைய கட்டுப்பாடு சார்ந்த நிறைகள் குறைகள் பத்தி அனலைஸ் பண்ணுங்க, பகுப்பாய்வு பண்ணுங்கன்னு கேட்டிருக்காங்க. இவங்க நிறைகள் அப்படின்னு போட்டு நிறைகள் என்னென்ன, குறைகள் என்னென்ன வரும் அப்படின்றது எழுதியிருக்காங்க. இன்னும் கொஞ்சம் நிறைய பாயிண்ட்ஸ் இதுல சேர்த்துக்கலாம். ஸோ இதுல பாத்தீங்கன்னா ஸ்கோர் வந்து 6-8. நெக்ஸ்ட் அப்போ அடுத்த கொஸ்டின் வந்து மாவட்ட ஊரக வளர்ச்சி முகமை டிஆர்டிஏ பத்தி கேட்டிருக்காங்க. அதே மாதிரி டிஸ்ட்ரிக்ட் டெவலப்மெண்ட் கோஆர்டினேஷன் மானிட்டரிங் கமிட்டி பத்தி கேட்டிருக்காங்க. இதுலயும் கேண்டிடேட் வந்து ஒரு மிக்சடான மார்க் தான் வாங்கியிருக்காங்க. 3-7. டிடிஏ பொறுத்த வரைக்கும் இது ரெண்டுமே வந்து டிஸ்ட்ரிக்ட் லெவல் கோஆர்டினேட்டிங் அத்தாரிட்டி. கவர்னன்ஸை வந்து டு த லாஸ்ட் ரெசார்ட் ஆஃப் பீப்புள் அவங்க வரைக்கும் எடுத்துட்டு போகணும். அது மக்கள் பிரதிநிதிகளும் அரசு அலுவலர்களும் இணைந்து செயலாற்றணும் அப்படிங்கிறது இது ரெண்டுத்தினுடைய பேசிக் ஃபங்க்ஷன்ஸ். அதுலயும் பாத்தீங்கன்னா உள்ளாட்சி அமைப்பினுடைய ஒரு முக்கியமான பங்கு தான் இந்த டிஆர்டிஏ பொறுத்த வரைக்கும், மாவட்ட ஊரக வளர்ச்சி முகமை பொறுத்த வரைக்கும். மாவட்ட இன்னொரு பார்ட் ஒருங்கிணைப்பு மற்றும் கண்காணிப்பு குழு அப்படின்ற குழு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இவங்க வந்து எல்லா ஸ்கீம்ஸ் முன்னெடுத்துட்டு போவாங்க. அது மக்கள் பிரதிநிதிகள் எல்லாருக்கும் இங்க வாய்ப்பு இருக்கு. 3 டயர் ஸ்ட்ரக்சர்னு சொல்லுவோம் இல்லைங்களா? மத்திய அரசு, மாநில அரசு, உள்ளாட்சி அமைப்புகள். இங்க இருக்கிற எல்லா மக்கள் பிரதிநிதிகளும் இங்க நமக்கு வந்து பிளான்ஸ் போடுவாங்க, அதை கோஆர்டினேட் பண்ணுவாங்க, எக்ஸிக்யூட் பண்றதுல. இந்த மாதிரி முக்கியமான ஒரு அமைப்பு இது 2 அமைப்பும். நம்ம அட்மினிஸ்ட்ரேஷன் அப்படின்றது நம்ம சிலபஸ்ல இருக்கு. ஸோ அதனால டைரக்டான கொஸ்டின் இது இன்னும் நல்லா ப்ரிப்பேர் பண்ணியிருந்தா இன்னும் நல்லா எழுதிருக்கலாம், நிறைய மார்க்ஸ் கிடைச்சிருக்கும். அடுத்த கொஸ்டின் பாத்தீங்கன்னா கிருஷி கர்மான் விருது பத்தி. நம்ம தமிழ்நாடு வந்து தொடர்ந்து 5 முறை கிருஷி கர்மான் விருது வாங்கியிருக்காங்க. இது எப்படி சாத்தியமாச்சு, இது எப்படி அப்படின்னு எக்ஸ்பிளனேஷன் தான் கேட்குறாங்க. ஸோ நம்ம விவசாயத்தினுடைய செயல்பாடுகள்லாம் நம்ம தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் பெட்டரா இருக்கும் அப்படின்னு நமக்கு தெரியும். அது அப்படி எழுதியிருந்தாவே போதும், இவங்க இன்னும் நிறைய ஸ்கோர் வாங்கி இருந்திருக்கலாம். பட் விருதுக்கான காரணங்கள், தொழில் முன்னேற்றம், அரசின் திட்டங்கள்னு சொல்லியிருக்காங்க. இன்னும் கொஞ்சம் இவங்க இதெல்லாம் விளக்கமா எழுதி இருந்திருக்கணும். ஸோ அடுத்து பாத்தீங்கன்னா 25வது கேள்வி. இந்த கொஸ்டின் பொறுத்த வரைக்கும் குழந்தை நல நிறுவனங்கள் பத்தி கேட்டிருக்காங்க. இந்த கொஸ்டின் 2 ஸ்கோருமே நல்லா இருக்கு, 11.5 and 8. இதுல பாத்தீங்கன்னா அவங்க கன்ஜஸ்டடா எழுதியிருக்காங்க, நல்லாவே எழுதியிருக்காங்க இந்த கொஸ்டின். ஸோ சைல்டு வெல்ஃபேர் ஆக்டிவிட்டிஸ் இன் இந்தியா பத்தி கேட்டிருக்காங்க. நோக்கம் என்ன, என்னென்ன அரசியலமைப்பு விதிகள் சொல்லியிருக்காங்க, பாதுகாப்பு அமைப்பு பத்தி சொல்லியிருக்காங்க, அதோட பணிகள் என்ன, இதெல்லாம் எழுதியிருக்காங்க. அடுத்த கேள்வி பாத்தீங்கன்னா 26வது கேள்வி. இது வந்து கம்ப்ளீட்டா அவுட் ஆஃப் ஃபோக்கஸ் போயிருக்காங்க கேண்டிடேட். ஆனாலும் உங்களுக்கு ஸ்கோர் வந்து ரொம்ப பாதிப்படையல. கேள்வி என்ன கேட்டிருக்காங்கன்னா இண்டஸ்ட்ரியல் காரிடார், தொழில் வள சாலைகள் அப்படின்னா இந்த கிளஸ்டர் முக்கியமா தொழில் வருது அப்படின்னு கிளஸ்டர் செஞ்சிருக்காங்க. ஆக்சுவலி நம்ம வந்து சென்னை பெங்களூர் இண்டஸ்ட்ரியல் காரிடார்,
சென்னை கன்னியாகுமரி டிஃபென்ஸ் இண்டஸ்ட்ரியல் காரிடார் பத்தி விளக்கமா எழுதியிருந்தா எங்களுக்கு இன்னும் நிறைய ஸ்கோர் இருக்கும். இப்போதைக்கு நம்ம கேண்டிடேட் ஸ்கோர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் எவாலுவேட்டர் 5, செகண்ட் எவாலுவேட்டர் வந்து 9.5 போட்டிருக்காங்க. கிளஸ்டர்ஸ் எழுதாம அவங்க இண்டஸ்ட்ரியல் கார்டரை டு த கோர் கரெக்டா பண்ணியிருந்தாங்கன்னா நிறைய மார்க் வந்திருக்கும். ஏன்னா நம்ம கேண்டிடேட்ஸ் வந்து இண்டஸ்ட்ரியல் கார்டர் போட்டு அதுல ஒரு மேப் போட்டு எல்லாமே பண்ணியிருந்தாங்க. அந்த கேண்டிடேட்ஸ் வந்து 11 வரைக்குமே 12 வரைக்குமே கொடுத்துருந்தாங்க ஸ்கோர். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா 27th கொஸ்டின், இதுவும் ஒரு சயின்ஸ் கொஸ்டின். அதாவது பி காம்ப்ளெக்ஸ் விட்டமின் பத்தின கொஸ்டின். சயின்ஸ் கொஸ்டின் பொறுத்த வரைக்கும் கேட்ட கேள்விக்கு ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டான ஆன்சர் எழுதுங்க. டேர்ம்ஸ் இன்க்ளூட் பண்ணி எழுதுங்க. உங்களுக்கு தெரிஞ்ச எல்லாத்தையும் எழுதாம கேட்ட கேள்விக்கு பதில் எழுதுனா நல்லா இருக்கும். இவங்க எழுதியிருக்காங்க நிறைய இந்த பி காம்ப்ளெக்ஸ் பத்தி, ஜென்ரலா விட்டமின்ஸ் பத்தி சொல்லிட்டு பி காம்ப்ளெக்ஸ் பத்தி சொல்லியிருக்காங்க. ஸோ 6, 7 அப்படின்னு மார்க் வந்திருக்கு. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா மில்லட், இன்டர்நேஷனல் இயர் ஆஃப் மில்லட், சர்வதேச சிறுதானிய வருடம் பத்தி கேட்டிருக்காங்க. சிறுதானியம் பத்தி டிஸ்கஸ் பண்ண சொல்லியிருக்காங்க. டிஸ்கஸ் அப்படின்னா ஒரு பெரிய ஓப்பனான ஒரு கேட்வே இருக்குன்னு நமக்கு அர்த்தம். பிளஸ் என்ன, மைனஸ் என்ன, பிளஸ் எப்படி வந்து நம்ம இம்ப்ரூவ் பண்ணலாம், மைனஸ் எப்படி நம்ம வந்து மினிமைஸ் பண்ணலாம், அதுக்கு என்ன திட்டங்கள் இருக்கு, நம்ம வே ஃபார்வர்டு எல்லாமே எழுதலாம் டிஸ்கஸ் கொஸ்டின் பொறுத்த வரைக்கும். ஸோ கேண்டிடேட் என்ன பண்ணியிருக்காங்க, ஓரளவு எல்லா ஏரியாவும் டச் பண்ணியிருக்காங்க. அவங்களோட ஸ்கோர் வந்து 8.5. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸோ இந்த கொஸ்டின்ல 8.5 அப்படின்னு வாங்கியிருக்காங்க. அடுத்த கேள்வி பார்க்கலாம். அடுத்த கேள்வி வந்து 32வது கேள்வி. இடையில வந்து அவங்க சாய்ஸ் விட்டுருக்காங்க. 32வது கேள்விக்கு அவங்க அதாவது அனலைஸ் த ரோல் ஆஃப் இந்தியா இன் குளோபல் கிளைமேட் சேஞ்ச். இதுல இருந்து நம்ம வந்து 15 மார்க்ஸ் பார்க்க போறோம். ஸோ குளோபல் கிளைமேட் சேஞ்ச் என்விரான்மெண்ட் கொஸ்டின். இந்த கொஸ்டின் வந்து நல்லா நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச நிறைய பாயிண்ட்ஸ் இருக்கு, அதை கன்சால்டேட் பண்ணி எழுதினாவே போதும். ஸோ 8 and 9.5. இங்க பாத்தீங்கன்னா குளோபல் கிளைமேட் சேஞ்சுக்காக இந்தியா எடுத்த முன்னெடுப்புகள், அதாவது COP26 மாநாடு, இன்னும் 27 மாநாடு கூட சேர்த்து எழுதிருக்கலாம், ஏன்னா எக்ஸாம்க்கு முன்னாடி நடந்தது. லைஃப் மிஷன் வரைக்குமே எழுதியிருக்காங்க. பஞ்சாமிர்த கோட்பாடுகள் கொள்கையை பத்தி எழுதியிருக்காங்க. ஸோ இது ஒரு நல்ல அட்டெம்ப்ட் அப்படின்னு தான் சொல்ல முடியும். அடுத்த கேள்வியும் ஒரு என்விரான்மெண்ட் சம்பந்தமான கேள்விதான். பருவநிலை மாற்றம் குறித்து இந்தியாவை எடுத்த முன்னேற்றம். குளோபல் வார்மிங்க்கு முதல்ல கேட்டிருந்தாங்க, இப்போ வந்து பருவநிலை கிளைமேட் சேஞ்சுக்காக கேட்டிருக்காங்க. நிறைய திட்டங்கள் ஓவர்லேப் ஆகும். ஸோ 13 and 7.5 அப்படியே ஒரு பாதி குறைஞ்சிருக்கு, 13 and 7.5 அப்படின்றது. ஸோ இவங்க என்ன எழுதியிருக்காங்கன்னு பார்க்கலாம். இதுல பாத்தீங்கன்னா என்ன விளைவுகள், பருவநிலை மாற்றத்தினால என்ன விளைவுகள், இந்திய அரசோட திட்டத்துக்கான தேவை, எத்தனால் கலப்பு திட்டம். திட்டங்களை என்ன பண்ணிருக்கலாம்னா கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணி எழுதியிருக்கலாம். திட்டங்களை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணி எழுதியிருந்திருக்கலாம் இன்னும் கொஞ்சம். பட் நிறைய திட்டங்களை அவங்க எழுதியிருக்காங்க, குசும் ஸ்கீம் இந்த மாதிரி எழுதியிருக்காங்க. ஸோ இது ஒரு நல்ல அட்டெம்ப்ட் அப்படின்னு தான் சொல்லுவேன் நான். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா 34th கொஸ்டின், அதாவது ஊழல் பத்தின various institutional framework erected to address the issues in public life relating to probity and corruption. கரப்ஷன், அது பொது வாழ்வில் இருக்கிற கரப்ஷன் பத்தி அது தொடர்பான பிரச்சனை கண்டறிவதற்கான நிறுவன அமைப்புகள் என்னென்ன அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க. அதை பத்தி விவரிங்க அப்படின்னு தான் கேட்டிருக்காங்க. ஸோ இந்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா ஒரு மாடரேட்டான பதில் அவங்க எழுதியிருக்காங்க. அமைப்புகள் பத்தி இன்னும் கொஞ்சம் தெளிவா எழுதியிருக்கலாம். 2 எவால்வேட்டுமே 6 மார்க் கொடுத்துருக்காங்க. லோக்பால், லோக் ஆயுக்தா இருக்காங்க. ஸோ மேஜரா இந்த 4 அமைப்புகள் பத்தி மட்டும். இன்னும் அரசியல் சட்டங்கள் எழுதியிருக்கலாம் அவங்க. நம்மளோட ஸ்டேட் கவர்மெண்ட் பார்த்தீங்கன்னா என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட், இன்கம் டேக்ஸ், கஸ்டம்ஸ் இருக்காங்க. ஸோ அந்த மாதிரியான இதெல்லாம் பார்த்து அவங்க நிறைய சிட்டிசன் சார்ட்டர் இருக்கு, ஆர்டிஐ இருக்கு. ஸோ ஊழல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதே மாதிரி நம்ம வந்து கான்ட்ராக்ட் வந்து டிரான்சாக்ஷன்ஸ் நிறைய கொண்டு வந்திருக்கோம். இதெல்லாம் நம்ம கவர்மெண்ட் எழுதலாம். குட் கவர்னன்ஸ் ப்ராக்டிசஸ் நிறைய நம்ம கொண்டு வந்திருக்கோம், இதெல்லாம் நம்ம எழுதலாம். இதெல்லாம் இன்ஸ்டிடியூஷனல் ஸ்ட்ரக்சர்ஸ் அப்படின்னு போட்டு எழுதலாம். கவர்மெண்டோட முன்னெடுப்புகள் அப்படின்னு போட்டு எழுதலாம். ஸோ இந்த மாதிரியான ஒரு ஓவரால் ஆன்சர் எழுதினாலும் இன்னும் நிறைய மார்க் வந்திருக்கும். அடுத்தது 36வது கேள்வி, இதாவது தேர்ட் செக்டார் பத்தி கேட்டிருக்காங்க.
நிறைய கேண்டிடேட் வந்து இந்த தேர்ட் செக்டர் அப்படின்றது எப்படி எழுதியிருக்காங்கன்னா, அவங்க வந்து சர்வீஸ் செக்டர், அதாவது சேவைத்துறை தான் மையப்படுத்தி எழுதியிருக்காங்க. ஆனா உண்மையுமே நீங்க ரெஃபர் பண்ணி பார்த்தீங்கன்னா, தேர்ட் செக்டர் அப்படின்றவங்க நான் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷனும், என்ஜிஓஸ் தான், தன்னார்வ தொண்டு நிறுவனங்கள். அவங்க என்ன பண்றாங்க மருத்துவத்துறைக்கு, அவங்களோட சேவை எப்படி இருக்கு அப்படின்றது எழுதியிருந்தாங்கன்னா, ஒரு சில கேண்டிடேட்க்கு 0 போட்டிருக்காங்க நான் பார்த்த வரைக்கும். இவங்களுக்கு வந்து 2, 10 குடுத்துருக்காங்க. பட் எழுதின வரைக்கும் எழுதியிருக்காங்க. பட் என்ஜிஓ பத்தி கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணி எழுதியிருந்திருக்கலாம். இவங்க வந்து சேவைத்துறையை ஃபோக்கஸ் பண்ணி எழுதிட்டாங்க. அடுத்த கேள்வி எப்படின்னு பார்த்தீங்கன்னா, தொழில்துறை பத்தின கேள்வி. தொழில்துறை என்னென்ன ப்ராப்ளம்கள் அவங்க வந்து மீட் அவுட் பண்றாங்க அப்படின்றத கேள்வி. இவங்க பார்த்தீங்கன்னா 14 மார்க்ஸ். ஒரு எவால்வேட்டர் வந்து 15 மார்க் கொஸ்டின் இது ஆக்சுவலி. அதுக்கு 14 மார்க் வரைக்குமே கொடுத்துருக்காங்க. ஸோ என்னென்ன தொழில்துறையோட பணிகள் என்ன, அதோட பங்களிப்பு என்ன அப்படின்றத எழுதியிருக்காங்க. 5 தொழில்துறை வழித்தடங்கள் பத்தி எழுதியிருக்காங்க. அதுல பிரச்சனை என்ன, ஆக்சுவலி இங்கிருந்து நம்மளோட பதில் வந்து ஆரம்பிக்குது. இந்த பதில் என்ன பண்ணணும்னா, ஒரு கேண்டிடேட் நேரடியான பதில் என்னன்னா கொஞ்சம் முன்னாடி எழுதுங்க. 2வது பேஜ்ல 3வது பேஜ்ல எழுத ஆரம்பிச்சு அப்படி எழுத வேண்டாம். நேரடியான பதில் தொழில்துறையோட பிரச்சனைகள் என்னென்ன அப்படின்றது நேரம் எழுதுங்க. பிரச்சனைகளை சந்திக்கிறதுக்கான என்னென்ன மெஷர்ஸ் நம்ம எடுத்திருக்கோம் அப்படின்றத எழுதுங்க. அவ்வளவுதான். இது ரொம்ப காம்ப்ளெக்ஸ் பண்ணிக்க வேண்டாம். நீங்க எல்லாத்தையும் போட்டு எழுதி பேப்பரை ஃபில்அப் பண்றேன்னு சொல்லிட்டு உங்க டைமையும் எனர்ஜியும் வேஸ்ட் பண்ணாதீங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஐசிடி கொள்கை. இந்த கொள்கையை வந்து நிறைய நம்ம யாருமே படிக்காம போய் எழுதின மாதிரி இல்லை, ஒரு ஷாக்கிங்கான கொஸ்டின் மாதிரி ஃபீல் ஆகுது. ஏன்னா அதோட ஆக்சுவல் என்னன்னா, நம்மளோட தமிழ்நாடு வந்து ஒரு ஐடி ஹப்பா மாத்தணும். ஐடி எனேபிள்டு சர்வீசஸ் எல்லாமே நம்ம பூஸ்ட் பண்ணணும். அதுவும் இல்லாம தொழில்துறை நகரங்கள் மட்டும் இல்லாம சென்னை மாதிரியான டயர் 1 சிட்டிஸ் மட்டும் இல்லாம கோவை, திருச்சி மாதிரியான டயர் 2 சிட்டிஸ்லயும் ஐடி எனேபிள்டு சர்வீஸ், ஐடி கம்பெனிஸ் கொண்டு வரணும். இதெல்லாம் தான் நம்மளுடைய முக்கியமான ஐசிடி பாலிசின்னு சொல்லுவோம். இதை வந்து நம்ம கேண்டிடேட்ஸ் வந்து ஜென்ரலான ஆன்சர் எழுதிட்டு போயிடறாங்க. பட் இதெல்லாம் நீங்க கொண்டு வந்தீங்கன்னா நிச்சயமா உங்களுக்கு நிறைய மார்க் வந்திருக்கும். இவங்க கொண்டு வந்திருக்காங்க. பட் ஒரு சில நிறைய டெஃபிஷியன்சிஸ் இருக்கு. ஆனாலும் இவங்க சமாளிச்சிருக்காங்க அப்படின்னு தான் சொல்ல முடியும். ஸோ இதோட நம்ம இவங்களோட 38 கொஸ்டின்ஸும் முடியுது, அது இன்க்ளூடிங் சாய்ஸஸ். ஸோ இவங்களோட மார்க் ஷீட் காட்டுறேன் பாருங்க. பட் நாட் ரிவீலிங் பர்சனல் இன்ஃபர்மேஷன். ஸோ இப்படிதான் நம்மளோட ஸ்கோர் கார்டு இருக்கும். கொஸ்டின் நம்பர் 1லேருந்து 38 வரைக்கும் இருக்கு. இதுல நம்ம எழுதாத கேள்விகள் வந்து நாட் அப்ளிகபிள் அப்படின்னு போட்டிருப்பாங்க. ஸோ நாட் அப்ளிகபிள்னா நம்ம சாய்ஸ் விட்ட கொஸ்டின்ஸ். பார்த்தீங்கன்னா 0 மார்க் வாங்கியிருக்காங்க. ஸோ 0 மார்க் வாங்கினாலும் சர்வீஸ் வாங்கியிருக்காங்க. 1 மார்க்லாம் வாங்கியிருக்காங்க. 2 மார்க் வாங்கியிருக்காங்க 15 கேள்விக்கு, 15 மார்க் கேள்விக்கு. ஆனா அவங்க டாப் ஸ்கோர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் எவால்வேட்டர் கையில 13 மார்க் வரைக்குமே வாங்கியிருக்காங்க. ஸோ அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருக்கு இந்த பேப்பர்ல. பட் ஓவரால் நீட் பேப்பர். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் எவாலுவேட்டர் செஞ்சிருக்காங்க 2வது எவல்யூஷன். ஸோ இங்கேயும் பார்த்தீங்கன்னா நமக்கு ஓரளவு டீசெண்டான ஸ்கோர் நிறைய வாங்கியிருக்காங்க. இந்த பேப்பர் பொறுத்த வரைக்கும் 14 மார்க் வரைக்குமே, 15 மார்க் கேள்விக்கு 14 மார்க் வரைக்குமே வாங்கியிருக்காங்க. லீஸ்ட் மார்க்னா 0 வரைக்குமே வாங்கியிருக்காங்க. ஓகே. ஸோ 12 மார்க்குக்கே ஒரு 10 மார்க் வாங்கியிருக்காங்க. இதெல்லாம் வந்து அவங்களோட பெஸ்ட் ஸ்கோர். ஸோ நெக்ஸ்ட் பேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுதான் அவங்களோட ஆவரேஜ். இதுதான் நம்மளோட ஆவரேஜ் வந்து காமிச்சிருப்பாங்க. ஃபர்ஸ்ட் எவல்யூஷன்ல எவ்வளோ மார்க் வாங்கியிருக்கோம், செகண்ட் எவல்யூஷன்ல எவ்வளோ மார்க் வாங்கியிருக்கோம், ஆவரேஜ் என்ன அப்படின்னு சொல்லி காமிச்சிருப்பாங்க. ஸோ கேண்டிடேட்ஸ் இதுதான் வந்து ரியலான ஒரு மெயின்ஸ் பேப்பருடைய ஓவர்வியூ. பார்த்துருப்பீங்க. கேள்விகளை படிங்க, திருப்பி திருப்பி கேள்வியை படிங்க. அப்பதான் ஒரு சரியான பதிலை உங்களால அங்க கொண்டு வர முடியும். கரெக்டா எழுதுங்க. உங்க எனர்ஜி லெவல முதல் கேள்வியிலிருந்து கடைசி கேள்வி வரைக்கும் ட்ராப் ஆகாம பாத்துக்கோங்க. இதுதான் சர்வீஸ் வாங்குறதுக்கான ஃபோக்கஸ் பாயிண்ட் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ நல்லா படிங்க, நிறைய எழுதி எழுதி பாருங்க. ப்ராக்டிஸ் மேக்ஸ் த மேன் பர்ஃபெக்ட் அப்படின்றது வந்து எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு பழமொழி. அதுதான் இங்கேயும் நமக்கு செல்லுபடி ஆகும். நல்லபடியா சர்வீஸ் வாங்கணும்னு ஆசைப்படுறேன் எல்லாருமே. ஸோ நல்லா படிங்க, நல்லா எழுதுங்க. தேங்க்யூ ஸோ மச்.